வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் சிம்பிளிஃபிகேஷன் அந்த சாப்டர்லேருந்து ஒரு சம்மை பார்க்க போகிறோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சுருக்குக என்ன கொடுத்துருக்காங்க, 20 ப்ளஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் 18 ப்ளஸ் கர்லி ப்ராக்கெட் 6 மேலே பார் பண்ணியிருக்காங்க, -10 டிவைடட் பை 5, அப்புறம் 2 ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இதில் பாருங்கள், ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது, கர்லி ப்ராக்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் மல்டிப்ளை இருக்குது, டிவிஷன் இருக்குது, நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம எதை எடுத்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ரூல் இருக்குது. அது என்னென்னா பிஓடி MAS. இப்போ பின்னு எடுத்துக்கிட்டால் ப்ராக்கெட், அதுலேயுமே ஒரு ஆர்டர் இருக்குது. முதல்ல ஆட் ப்ராக்கெட், அப்புறம் கர்லி ப்ராக்கெட், அதுக்கப்புறம் தான் ஸ்கொயர் ப்ராக்கெட். இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணணும். ஓங்கிறது என்னென்னா ஆஃப். இது நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். அதாவது என்னென்னா இத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 × 3 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பவரில் வரும். அதாவது வேறு ஒன்றும் இல்லை, ஆஃப்னா மல்டிப்ளை தான். அதுக்கப்புறம் டிவிஷன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சம்மை பார்க்கையில் உங்களுக்கு புரியும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 20 ப்ளஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்போ பாருங்கள், இதில் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு கர்லி ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அப்போ அதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ அப்போ என்ன பண்ணணும், 8 × 2 நம்ம அப்படியே வச்சுக்கிடணும். ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுலேயும் பாருங்கள், இங்கே வந்து என்ன இருக்குது, 6 × 3 மேலே பார் பண்ணியிருக்காங்களா. ஸோ அப்போ நம்ம முதல்ல அதைத்தான் முடிக்கணும். அதுக்காக தான் அர்த்தம். 6 × 3 என்ன வரும், 18 மைனஸ், அதுக்கப்புறம் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, டிவிஷன் இருக்குது. அப்போ டிவிஷன் தானே ஃபஸ்ட்டு. அப்போ 10 டிவைடட் பை 5ன்னு ஆகுமா. அப்புறம் நம்ம 2 ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 20 ப்ளஸ் 8 × 2 அப்படியே வச்சுக்கிடணும். ப்ளஸ் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 18 மைனஸ், இதை நம்ம அடிக்கலாமா, 2ன்னு கிடைக்கும். ஸோ 2 ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிடலாம். ரொம்ப சிம்பிள். அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிச்சுன்னா ஈஸி. 8 × 2 ப்ளஸ், இப்போ பாருங்கள் 18 - 2 என்ன ஆகும், 16 ஆகும். இப்போ அந்த கர்லி ப்ராக்கெட் போயிடும். அப்போ இப்போ என்னத்தை நம்ம முடிக்கணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கதை முடிக்கணும். அப்போ இதுலேயுமே பாருங்கள், இங்கே மல்டிப்ளை இருக்குது, இங்கே அடிஷன் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை தானே, MAS, அவ்வளோதான் அந்த ரூலில். அப்போ 8 × 2 16 + 16. அப்போ இப்போ பாருங்கள் 20, 16 + 16 என்ன வரும், 32ன்னு வருமா. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.